எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல பிளேன் மோர் குழம்பு தான் செய்ய போறோம். இது ரொம்ப சுவையா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறும். 3/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. வெந்தயம் அதிகமாக வேண்டாம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா பொரிஞ்சு வரவும் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டை நீங்கள் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா துருவிட்டு சேர்த்தாலும் சரி. இது கூட 4 பச்சை மிளகா, 4 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பச்சை மிளகால உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையும் ஒரு பல்லாரியும் சேர்த்துக்கிடலாம். இந்த பல்லாரிக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பல்லாரி இதை மாதிரி நீள் வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது, ஆனால் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கணும். இதை மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இதுல நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டா வதங்கி வரணுங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கிடலாம். இந்த தக்காளி பழத்தை நல்லா சீக்கிரமா குக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். இதை மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இதுல ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. வரமிளகா பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனைலாம் போகணும். அதனால குறைவான தீயில இதை நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு இதை ஒரு 3 நிமிஷம் போல குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு பச்சை வாசனைலாம் போய் வெந்து வந்திருக்கும். இனிமேல் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியுடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டியாக தயிர் வச்சிருப்போம். அது உங்களுக்கு கெட்டியாக நீங்கள் ஊற்றி சாப்பிடணுமா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிடணுமான்னு அதை பொறுத்து நீங்கள் தண்ணி இது கூட சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் உப்புலாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தயிரை பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்துச்சுன்னா பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா இதை மாதிரி ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியில் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம வேக வச்சு அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு குக்காயி நீங்கள் எடுத்துருக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மோர் குழம்பு. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சூடாக இருக்கும் போச்சுல நீங்கள் தயிரை சேர்க்க வேண்டாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டோ இதை மாதிரி கிள்ளிட்டோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப மனமாக இருக்கும். இதை கலந்துட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டு பாருங்க. எவ்வளோ சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது. எப்பவும் ஒரே மாதிரி காய்கறி போட்டு மோர் குழம்பு செய்யாமல் ஒரு முறை இதை மாதிரி பிளெயினாக மோர் குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.